தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ வீரர் கூட உயிரோட தரையிறங்கவே முடியாது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொன்றுவாங்க. இது ஒரு மிக 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 ஆபத்தான திட்டம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய முன்னாள் யுஎஸ் மெரைன் கர்னல் மேக்ஸ் கேன்கெயின் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறார். இந்த எச்சரிக்கையை மறைமுகமாக யாருக்கு விட்டிருக்கிறார் என்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு விட்டிருக்கிறார். ஏன் எதற்காக இவ்வளவு முக்கியமான ஒரு தகவலை ரிட்டையர்டான ஒரு அதிகாரி சொல்கிறார்? இந்த கருத்தை இவர் சொல்வதற்கு முன்னால் ஆக்சிஸ் பத்திரிகை மிக முக்கியமான 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஊடகத்தினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளரான பாரக் ராபிட் மற்றும் ரெபேக்கா ஃபிளகோன் வெளிப்படையாக சில ரகசியங்களை கசிய விட்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு சில நாட்களில் அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த படையான கடந்த 30-40 ஆண்டுகளில் மிக முக்கியமான போர்களில் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்த 82nd ஏர்பான் படைப்பிரிவின் 10,000 ராணுவ வீரர்களை நேரடியாக ஈரானுக்குள் தரையிறக்குவதற்கு சில வேலைகள் நடக்கிறது. இதை கடந்த 48 மணி நேரமாக அமெரிக்காவினுடைய பென்டகன், அதாவது பாதுகாப்பு தலைமையகம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வெளிவருகிறது. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பல மிக முக்கியமான பத்திரிகைகளும் ஊடகவியலாளர்களும் அது மட்டுமல்லாமல் ராணுவ வியூக வகுப்பாளர்களும் நேரடியாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கிறார்கள். ஏன் எதற்காக அமெரிக்கா திடீரென்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள்? இந்த ரகசிய முடிவு குறித்தான புலனாய்வு செய்திகள் எப்படி வெளியே கசிந்தது? ட்ரம்பினுடைய இந்த திட்டம் எவ்வளவு ஆபத்தானது? இது குறித்து சர்வதேச ஊடகங்களும் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம், இது பிராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகமா இருக்கக்கூடிய பென்டகன்ல ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபோ, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட் ஹெக்ஸெத், இவர்களோடு சேர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான ட்ரம்ப் அவர்களும் கலந்துக்கிறார். இந்த 3 மிக முக்கியமான நபர்களும் பென்டகனில் மிக விரிவாக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டம் குறித்தான ரகசியமான செய்திகளை ஆக்சிஸ் பத்திரிகை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான 2 தகவல்களை அந்த பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பாரக் ராபிட், மார்க் கேபிட்டோ இவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரெபேக்கா ஃபிளகோன் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பத்திரிகையாளர் இன்னும் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2 செய்தியும் மிக மிக முக்கியமான ஒன்று. திரு பாரக் ராபிட் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ராணுவ படை 10,000 காம்பாக்ட் ட்ரூப்ஸை நேரடியாக ஈரானினுடைய தரையிலேயே இறக்க போறாங்க. பட் ஆனா எந்த இடம் அப்படிங்கறத இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனா நேரடியாக ஈரானுக்குள்ள தரையிறக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் வந்திருக்கு. அதுல குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னாடி இதே பாரக் ராபிட் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அது குறித்து நாம் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தோம். அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான 4 பகுதிகளை டார்கெட் பண்ணி இந்த 10,000 பேர் தரையிறக்கப்படலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய இறுதி யுத்தத்தை நடத்த போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பாரக் ராபிட் தான் வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 4 முக்கியமான இடங்கள். ஒன்று, ஈரானினுடைய மிக முக்கியமான தீவான கார்கு தீவாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வெளிவந்துச்சு. அந்த கார்கு தீவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கிறோம். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லார்க் அப்படிங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தீவு. இந்த யுத்தத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நேவல் படை இருக்கு பாத்தீங்களா, அந்த நேவல் படையை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீவு வந்து இந்த லார்க் தீவு. இதை கைப்பற்றலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாக 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தியில் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம அபு முசா அப்படிங்கக்கூடிய ஒரு தீவு, இது வந்து யுஏஇ எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இதை எமிரேட்ஸ் தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள், ஈரான் அவர்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்ப இந்த தீவை கைப்பற்றினா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் சீனா போன்ற பல நாடுகளுக்கு எந்த விதமான தங்குதடையுமே இல்லாமல் ஆயில் விநியோகம் செய்கிறார்கள். அதில் ஒரு பெரிய லாபம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆயில் விநியோகத்தை தடுப்பதற்காக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுடைய ஈஸ்ட் பகுதியில் ஒரு படையணியை கொண்டு வந்து நிறுத்தி இதை தடுக்கலாம். இந்த 4 திட்டங்கள் குறித்து 2 நாட்களுக்கு முன்னாடியே பென்டகன்ல இவங்க பேசினாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்துருச்சு. ஆனா அந்த கூட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கல. பட் இப்ப நடந்திருக்கக்கூடிய கூட்டம், கடந்த 24 மணி நேரத்தில் முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பும் நேரடியாக கலந்துருக்கிறாங்க. அதுல வந்து அமெரிக்கா வந்து ஈரான்ல ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன்ஸை டைரக்டா நடத்தலாம் அப்படிங்கிற முடிவு வந்து இறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ்ல ஒரு 10,000 காம்பாக்ட் ட்ரூப்ஸை, அதாவது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த படைப்பிரிவு, எவ்வளவு கிரைசிஸ் வந்தாலும் இவங்களை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை, ஒரு 10,000 பேர்த்த இந்த ஏதோ ஒரு தீவுல இறக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தரையிறக்கப்படுறது நேரடியாக ஈரானுக்குள்ளையா, அதாவது தெஹ்ரானுக்குள்ளையா, இல்ல ஈரானினுடைய மற்ற பகுதிகளா, இல்ல துறைமுக நகரங்களுக்குள்ள இறக்க போறாங்களா, இப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே பேரக் ரேவிட் சொல்றாரு, இந்த 4 பகுதிகளில் இறக்கிறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த 4மே பாத்தீங்க அப்படின்னா நேரடியான கடல் பகுதி, கடல்ல இருக்கக்கூடிய தீவு. ஸோ அந்த தீவுக்குள்ள தரையிறக்க போறாங்களா, நேரடியா ஈரானுக்குள்ள தரையிறக்க போறாங்களா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து தனியா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெபேக்கா ஃபிளக்கான் அப்படிங்கக்கூடிய இதே ஆக்சஸ் பத்திரிகை சார்ந்த ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, 82nd ஏர்போர்ன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படை, அந்த படைப்பிரிவைத்தான் ட்ரம்ப் இறக்குவதற்காக அதிலிருந்து ஒரு 10,000 பேர்த்த, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவை சார்ந்த ஆட்களை தான் உள்ள இறக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த 82 ஏர்போர்ன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் ராணுவத்தினுடைய ஒரு பெரிய லெகசி. அது 2ஆம் உலகப் போர்ல இருந்து இருக்கிறாங்க. பல வெற்றிகளை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து கொடுத்தவங்க. சமீபத்தில், அதாவது கடந்த 40-50 ஆண்டுகளில் பாத்தீங்க அப்படின்னா 1991 நடந்த கல்ஃப் வாரா இருக்கட்டும், இல்ல ஜார்ஜ் புஷ்னுடைய குளோபல் வார் ஆன் டெரர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் நடத்தினார் இல்லையா, ஆப்கான், ஈராக் இதெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க இல்லையா, இதுலயா இருக்கட்டும், பல மிக முக்கியமான யுத்தத்தில் இந்த 82nd ஏர்பான் டீம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கிறாங்க. மிக மோசமான சிதைவுகளை பல நாடுகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய முக்கியமான படைப்பிரிவு இந்த 82nd ஏர்பான். குறிப்பாக இந்த 82nd ஏர்பான் டீம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது எப்பன்னா 2018 தான் உருவாக்குறாங்க. இதுலயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராங்கான ராணுவ வீரர்களை கொண்டு வேக வேகமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் இமீடியட்டா உடனே போய் ஒரு இடத்துல இறங்கி, அதாவது ஹெலிகாப்டர்லயோ இல்ல பிளைட்லயோ போய் பாராசூட்ல குதிச்சு தரையிறங்கி அந்த இடத்தை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கூடிய ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் டீம். இந்த டீம் 2018 இருந்து பயங்கரமா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஈராக்ல ஜனவரி 2020 இறக்கப்பட்டப்ப, ஈரான்ல இருந்த அமெரிக்கன் எம்பசி தாக்குதல் நடந்தப்ப இந்த டீம் தான் உள்ள போய் வந்து சில வேலைகளை பார்த்தாங்க. அதே போல 2021 ஆப்கான்ல இருந்து எக்ஸவேட் ஆகி வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆபரேஷன்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா இவங்க தான் பண்ணாங்க. ஆப்கான் யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு. அதுல இருந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா வெளியே வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் போர்ஸும் இந்த 82nd ஏர்பான் டீம் தான். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் 2022 உக்ரைன்ல வந்து வார் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்ப ஐரோப்பால கொண்டு போய் ஒரு ஸ்டாண்ட் இன் அந்த இன்டென்ஸ் டீம் கொண்டு இறக்குனாங்க. ஸோ அப்போ தொடர்ச்சியாக அமெரிக்கா தங்களுடைய முக்கியமான இந்த 82nd ஏர்பான் டீமை ஈரானினுடைய தீவுகள்லயோ இல்ல ஈரானினுடைய நிலப்பரப்புலையோ இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ரெபேக்கா ஃபிளக்கான் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வழக்கமா ட்ரைனிங்ல இருப்பாங்க. இந்த 82nd ஏர்பான் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே பிராக்டிஸ்ல இருப்பாங்க, ரெகுலர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நேரடியாக டியூட்டிக்கு எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டீமினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, நார்த் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பேர்க் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டீம். இந்த டீம், இந்த இமிடியேட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீம் போனா கூட ஈரானை வீழ்த்த முடியாது அப்படிங்கறத யார் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ரிட்டையர்ட் US மெரைன் கர்னல் மார்க் கேன்கெயின் சொல்றாரு. அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு, இது முக்கியமான ஃபோர்ஸ் தான். ஒரு இடத்துல கிரைசிஸ் நடக்குது அப்படின்னா 18 மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்துல மிக முக்கியமான பெரிய ஆபரேஷன்ஸை நடத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் மொத்தத்தையும் கொண்டு வர அளவுக்கு திறமையான இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் போனாலும், அவங்க கார்கு தீவில் இறங்கினாலும் சரி, அவங்க எந்த தீவில் அமெரிக்காவினுடைய எந்த துண்டு நிலப்பரப்பில் இறங்கினாலும் மிக மோசமான சிதைவுகளை சந்திப்பார்கள் அப்படிங்கிற தகவலை இவர் சொல்லியிருக்கிறார். எக்ஸாக்டா அவரோட வார்த்தையிலே நம்ம சொல்லணும் அப்படின்னா, 82nd ஏர்பான் டீம் இஸ் லைட்லி இன்ஃபேண்ட்ரி and would be vulnerable while landing and it attacked by armor அப்படின்ட்டார். நீங்க வந்து அவங்க தரையிறங்க முயற்சி பண்ணும்போது மோசமான பாதிப்பு ஏற்படும், எல்லா சைடுல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. Any mission to seize Karg Island would be risky. There is not lot of support nearby. இந்த தீவுகளை சுத்தி எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அங்க ஈரானினுடைய ராணுவ படை, அதாவது நேவல் ஃபோர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் இருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து நேரடியாக கார்கு தீவு மேல இருந்து 10,000 பேர் 20,000 பேர்த்த குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா, ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஷோல்டர் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒருத்த வந்து கையில தூக்கிட்டு தோல்ல வச்சுட்டு வந்து அடிப்பான். அது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரைக்கும் மேல போகும். அது வந்து வெளிப்படையாக அவங்க சைனாட்ட இருந்து எக்கச்சக்கமா இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் வந்து நின்னா அதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது தான் திரு ரிட்டையர்டு கர்னல் மார்க் கேக்கைன் வந்து வெளிப்படையா சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானினுடைய மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஈரானினுடைய கடல் பரப்புல போய் எந்த இடத்துல தரையிறங்க முயற்சி பண்ணாலும் பாசிபிலிட்டியே கிடையாது.
அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான என்னன்னா, ஈரானினுடைய ஃபாஸ்ட் போட்ல எல்லாத்துலயுமே ஒரு ராக்கெட் லான்ச்சர்ஸை வந்து பெர்மனண்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸை வச்சு அந்த ஏரியாவை அவங்க முழுவதுமாக சர்வேலன்ஸ் பண்றாங்க. ரேடார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, லார்க் தீவில் இருக்கக்கூடிய ரேடார் மொத்த கடல் பரப்பை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா அங்கு தரையிறங்குவதற்கு, அதாவது பாராசூட்டை பயன்படுத்தி தன்னுடைய வீரர்கள் 10,000 பேர்த்த லேண்டாக முயற்சி பண்ணுனா ஒருத்தர் கூட உயிரோடு தரையிறங்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக ராணுவ அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவர் சொல்லியிருக்கிறார். திரும்ப 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 பட்டகாலிலே படுன்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய ராணுவ பலத்தை இவர்கள் சரிவர அசஸ் பண்ணவில்லை. ராணுவ பலத்தை தாண்டி அவர்கள் என்ன வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஈரானின் ஒரு தேசம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு கொரில்லா போல் செயல்படுகிறார்கள். அதாவது வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு குழு தான் அப்படி சண்டை போடுவாங்க. மொத்த தேசமே இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவை அடிச்சு நொறுக்கிறதுக்காக. அப்போ இவ்வளவு சீரியஸான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, இவ்வளவு சீரியஸா ஐஆர்ஜிசி இருக்கக்கூடிய இடத்துல நாம வந்து மற்ற நாடுகளை போய் அடிச்ச மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா எடை போட்டது மிகப்பெரிய தப்பு. அவங்களுடைய மிசைல் கேலிபரை ஒழுங்கா அசஸ் பண்ணாம விட்டாங்க. அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் எந்த அளவுக்கு இருக்கு, மீடியம் ரேஞ்சில இருந்து ஷார்ட் ரேஞ்சில இருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி போற அளவுக்கு இவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான அசஸ்மெண்ட்ல ஒரு பெரிய தவறை செய்து விட்டார்கள் அப்படின்னு பல முக்கியமான பத்திரிகையாளர்களும் இன்னும் சில ராணுவ அதிகாரிகளும் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் வெளிப்படையா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு, இந்த யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிட விருப்பம் இல்லை. இஸ்ரேலினுடைய ஒரே அழுத்தம், ஈரானினுடைய மைய தலைவரான அயோதுல்லா கமீனியை கொலை செய்து விட்டால் 24 மணி நேரத்தில் ஈரான் சரண்டர் ஆயிரும் என்று நினைத்த இஸ்ரேல் மிக மோசமாக அமெரிக்காவை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இது ஏதோ நாம் போற போக்குல சொல்ல, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அதிகாரி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அவர் ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த யுத்தத்தை நடத்துவதில் அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனா யூத லாபி, இஸ்ரேலினுடைய ஜூயிஸ் லாபி அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு இந்த யுத்தத்தை நடத்துவதற்கான நெருக்கடியை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜ்ல வேற வேற வார்த்தைகள்ல ஓப்பனா எழுதிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. மிக முக்கியமான 14 குழுக்கள், அதாவது சிஐஏ மாதிரி, FBI மாதிரி, இன்டர்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி முக்கியமான அமைப்புகளில் இதுவும் ஒன்று. யுஎஸ் கவுண்டர் டெரரிஸ்ட் ஏஜென்சி, இதனுடைய தலைவர் எனக்கு வேலையே வேண்டான்ட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு, இஸ்ரேலினுடைய போர் வெறி, இஸ்ரேலினுடைய லாபம், இஸ்ரேல் லாபியினுடைய அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்கா அடுத்தடுத்த நகர்வுகளை செய்யும் போது மிகப்பெரிய அடி தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே இருக்கிறது. அதில் அடுத்த அடியாக இந்த கார்கு தீவை கைப்பற்ற நினைக்கக்கூடிய ட்ரம்புக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் US மெரைன் கர்னல் மார்க் கேன்கெயின் வேறு வேறு வார்த்தைகளில் மிக நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 48 மணி நேரத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய தீவுகளில் தரையிறங்க முயற்சிக்கிறதா, இல்லை அந்த ஆபரேஷனை வேண்டாம் என்று பின்வாங்க போகிறார்களா என்பதை.